அது கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நான் இந்த 14ஆம் வசனத்துல இன்னொரு கோணத்துல உங்களுக்கு நான் அதுல ஒரு வியாக்கியானத்தை சொல்ல விரும்புகிறேன். சவால் இருக்குது, போராட்டம் இருக்குன்னு சொல்றவனை பார்த்து வசனம் சொல்லுது. 14ஆம் வசனத்துல சொல்லிக்குது, கர்த்தர் அவனை பார்த்துன்னு வராது, நோக்கி பார்த்து. நீங்க சவாலோடு இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். பார்க்கிறது வேற, நோக்கி பார்க்கிறது வேற. பார்க்கிறதுனா சாதாரண பார்வை, நோக்கி பார்க்கிறதுனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது என்ன சொல்றாங்க? என்னை நோக்கி பார், உற்று பார்க்குறாங்க. அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது பவர்ஃபுல். நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில் உங்களை யாரும் கண்டுக்கலன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? என்னை யாரும் விசாரிக்கல, எனக்காக யாரும் பரிந்து பேச இல்லை, எனக்கு நன்மை செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கீங்களா? இங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நீ என்ன நோக்கி பார், நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன். அவரை நோக்கி பாருங்க. நீங்க சவாலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லு, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து. அப்படின்னா கர்த்தர் அவனை நோக்கி பார்க்கும்போது அவனும் யாரை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. சவால்களை சந்திக்கிறவர்கள், உங்கள் வாழ்க்கையில் வருகிற சவால்களை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நீங்கள் நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு புகலிடம் இரட்சகராய் இயேசுவின் முகம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.